ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணான அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும் சின்னதாக ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி லோன் போட்டு ஏதாவது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறமாக வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல முயற்சிகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்பொழுது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாவது வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போது 6ல் இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை நம்பாதீங்க. சமயத்தில் வந்து நம்மகிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அது வந்து 5க்கு 8ஆக அமைவதனால் குழந்தைகளால் ஒரு சின்ன ஒரு காயங்கள் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். சில நேரங்களில் வந்து வேலையில் வந்து சின்னதாக ஒரு நெருக்கடிகள், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னு தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபாஸ்ட் இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா வக்கரங்கள் வந்து ரொம்ப வேகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது. 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10ல் இருக்கும்போது பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து 8 சம்மந்தப்பட்ட அது 10ல் இருக்கும்போதே கொஞ்சம் நம்ம பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் போடுவீங்க, நிறையா ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் அது வக்கரமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சோம்பேறித்தனம் வரும், இல்லை நீங்கள் போகும்போது அது போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து லீகல் இஷ்யூஸ்க்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 3ஆம் அதிபதி 6ல் இருக்கும். வேலையில் சின்ன மாற்றங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள், ட்ராவல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் வந்து நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பிரயாணங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ல் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய பிரயாணம் பண்ணுற சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி செவ்வாய் கேதுன்னும் போதே இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும்னா கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 8, 9ஆம் அதிபதியான சனியுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக வந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னு நிறைய பிடிவாதங்கள் கொடுப்பார். வாழ்க்கை துணை மேலே வந்து நம்ம நிறைய பாசம் வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களுடைய பிடிவாதம், சில நேரத்தில் ஈகோ கிளாஷஸ்லேருந்து ஒருத்தர் பேசாமல் இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி சனி 10ல் இருக்காருங்க. 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்டாங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக போகிறது நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரிஸ்க்கான விஷயங்களை தொழிலில் வந்து பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியம். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. கொஞ்சம் லேண்டோ
இல்லை வண்டி வாங்கணுமோ ஒரு லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா சில நேரங்களில் வண்டி வாங்கணும் சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான ஆயுதம் இருக்குது. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மிதுன லக்னமாக வந்து கேது தேசாபுத்திரம். கேது வந்து 3ல் இருக்கார், அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் லோன் அப்ளை பண்ணி அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதனால் லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்திரம். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு பெரும் பணத்திற்காக வந்து பின்னாடி ஓடுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா, குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது. ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்திருப்பாங்க, அம்மா ஊரில் வந்திருப்பாங்க, எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க, சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும். ஸோ அப்பா வழியிலையும் தெரியாதுங்க, அம்மா வழியும் தெரியாதுங்க, எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது. ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க, என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வம்க்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம். ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயில் பார்த்திங்கன்னா நிறைய கருப்பர் வருவார், நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா. கருப்பர், முனியன், அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக, அதாவது நம்ம குடும்பத்தோடு இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடணும். இதுதான் குலதெய்வ செக்டார்லேயே வரும். இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, ஒரு 14 தலைமுறை 15 தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம். பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரிஹர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஐயப்பனை பாருங்கள், அது வந்து கருப்பு உடை அணிஞ்சு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான். அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான். ஸோ வாரியர்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார், வில் எடுத்து போயிருக்கார். அதேமாதிரி கருப்பு உடை உடுத்தி தான் போவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம், கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுப்போமே. பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான். அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா ஹரிஹர சுதன் ஐயப்பன் தான். ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பலன்கள். அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது, சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களே கிடைக்கும். அதுதான் ரொம்ப ஈஸியான வே ஓகேங்களா. அது ஐயப்பனை எப்போ வணங்கணும், அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷத்தில் இருக்காருன்னு வைங்களேன். ஸோ லைனாகவே சொல்லிட்டு வரேன். ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கான செவ்வாய்க்கிழமைகளில், அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தார்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி மிதுனம் கன்னியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் சந்திரன், அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கள் கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வரன் அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கான்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்கள். நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
அந்த தெய்வத்தை வணங்குறதுல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலமும் குலதெய்வம் என்னவனா இருக்கட்டும் ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில். அற்புதமான பலன்களை தேடி வரும். குலதெய்வத்திற்கான அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.